நிச்சயமாக பிரசன்னா, உள்ளபடியே மனம் கலங்குகின்றது. அந்த குழந்தை உடல் ரீதியாக அவன் சந்திக்கும் பிரச்சனையை தாண்டி, அந்த வலியை தாண்டி, மற்ற குழந்தைகளைப் போல என் குழந்தையை நடத்த மறுக்கிறார்களே என்ற அந்த தாயினுடைய மனவேதனை, வலி மிகவும் பெரியது. நாம் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறோம். முதலமைச்சருக்கான வேண்டுகோளையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள், உதவி கோரியிருக்கிறார்கள். நிச்சயமாக நமது செய்தியின் வாயிலாக நாம் இதனை முன்னெடுத்துச் செல்வோம். அவர்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் என்றே நாம் நம்பலாம். செய்தியை பதிவு செய்திருக்கிறீர்கள், கலந்துரையாடி இருக்கிறீர்கள். அந்த சிறுவன், முகச்சிதவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை நாம் முதலில் பார்க்கலாம். என் பேர் முகமது ஆர்த்திப். நான் 6ஆம் படித்து வரேன். நான் ஸ்கூலில் இருந்தேன். வீட்டில் இருந்தால் கழுத்து வலிக்கும். அப்புறம் என் கூட நான் சாப்பிட வருவாங்க. யாரும் பார்த்து பயப்பட மாட்டாங்க. அந்த ஸ்கூலில் இருக்க நான் மட்டும் என்னை பார்த்து பயப்பட மாட்டாங்க. என் கூட தான் இருப்பாங்க. இந்த மாதிரி வெளியில் எங்கேயாச்சும் போனாலும் பேசல பயப்படுங்க. அப்புறமா நான் தூங்க சிரமமாக இருக்குது கழுத்து வலினால. இன்னைக்கு வரும்போது கூட பஸ்ஸில் கழுத்து வலிச்சிச்சு. அதனால் சாப்பிட்டா கூட ரொம்ப நேரம் சாப்பிட முடியும். உட்கார கூட முடியல, மூச்சு விட முடியல. சளி பிடிச்சிச்சுன்னா மூச்சு விட சிரமமாக இருக்குது, சாப்பிட முடியல. அப்புறமா எனக்கு சளி பண்ணுனா வேறு மாதிரி இருப்பேன். நான் ராமநாதபுரம் லவதரு. நன்றி. சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நீ தமிழக முதல்வர்கிட்ட என்ன கேட்குற? அதான் ஸ்டாலின் ஐயா, இதை எனக்கு சரி பண்ணி கொடுத்துங்க. நன்றி. தன்னுடன் யாரும் பேசுவதில்லை, நண்பர்கள் தன்னோடு அமர்ந்து சாப்பிடுவதில்லை என்று மனவேதனையோடு அந்த சிறுவன் தெரிவித்திருக்கிறார். அரசிடம் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறது அந்த குடும்பம். நிச்சயமாக உதவி கிடைக்கும் இந்த செய்தியின் வாயிலாக என்றே நாம் நம்பலாம். விவரங்களை வழங்கினார் நமது செய்தியாளர் பிரசன்னா. அவருக்கு நன்றி. அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகளை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. 144 தடை உத்தரவை நீக்க கோரி பல்வேறு தரப்பிலிருந்தும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அத்தனை வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. தடை உத்தரவை நீக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மக்கள் சண்டையிடவில்லை என்றாலும் நீங்கள் சண்டை போட வைத்து விடுவீர்கள் போல என்று நீதிபதிகள் கருத்து கூறியிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலையை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர கோரிய மனுதாரரின் கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகளை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, என்ன விவரம்? முதல்ல யார் சார்பாக வழக்கு தொடரப்பட்டது? என்ன கோரிக்கை வைத்திருந்தார்கள்? நீதிபதிகளின் கருத்து என்ன? என்ன உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள்? திலகவதி, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதுரையில் பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவை ரத்து செய்ய கோரியும் இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்தில் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என காவல்துறை வெளியிட்ட செய்தி அறிக்கையை ரத்து செய்ய கோரியும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடரப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இரு தரப்பினரும் திருப்பரங்குன்றம் மலையை உரிமை கோருவதாக சண்டையிட்டு வருவதால் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கொணரலாம் என மனுதாரர்கள் தரப்பில் ஒரு வாதம் வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் சண்டையிட இல்லை என்றாலும் நீங்கள் சண்டை போட வைத்து விடுவீர்கள் என நீதிபதிகள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஜனவரி 29ஆம் தேதி மனு அளித்த நிலையில் 3 நாட்களுக்குள்ளாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் இதுபோன்ற வழக்குகளில் சிறப்பு வழிபாட்டு உரிமை விதிகளின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் மனுதாரர்கள் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த சுந்தர வடிவேல் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் பிப்ரவரி 4ஆம் தேதி இந்து முன்னணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரப்பட்ட நிலையில் பிப்ரவரி 2ஆம் தேதி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி அனுமதி மறுக்கப்பட்டு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனவே மாவட்ட ஆட்சியரால் பிறப்பிக்கப்பட்ட அந்த தடை உத்தரவை நீக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதிகள் நிசா பானு,
ஸ்ரீமதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் இரு தரப்பினரும் திருப்பரங்குன்றம் மலையை உரிமை கோருவதாக சண்டையிட்டு வருவதால் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கொணரலாம் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் அவர்கள் சண்டையிடவில்லை என்றாலும் நீங்கள் சண்டை போட வைத்து விடுவீர்கள் போல என ஒரு கருத்தை தெரிவித்து அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட கருத்திற்கு இந்த வழக்கில் இடையீட்டு மனு தாக்கல் செய்தவர்கள் தரப்பில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது இது போன்ற வழக்குகளில் சிறப்பு வழிபாட்டு உரிமை விதிகளின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கினை நீதிபதிகள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.